Hi guys, welcome. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Windows லேப்டாப் ஸ்டார்ட் பண்ணும்போது டிவைஸ் ஸ்டார்ட் ஆகவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 மினிட் 2 மினிட் வரைக்கும் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ எப்படி அந்த ஸ்டார்ட் அப் டைமை ரொம்ப குறைச்சி நீங்கள் பவர் ஆன் பட்டனை கிளிக் பண்ணோடனே எப்படி உடனே உங்களோட விண்டோஸ் ஓப்பன் பண்ண வைக்கிறது, ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல் பேனல் போய்க்கோங்க. உங்களோட டிவைஸில் விண்டோஸ் 7, 8, 10 எல்லாத்துலேயுமே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ஆல் கண்ட்ரோல் பேனல் ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பவர் ஆப்ஷன் அப்படின்ற மெனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல சூஸ் வாட் த பவர் பட்டன் டூ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அது ஹைட் ஆயிரும். ஹைட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆயிரும். இந்த இடத்துல டேர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டிசேபிள் பண்ணிட்டு ஒரு தட்டி எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கொடுங்க. இப்போ வந்து உங்களோட சேஞ்சஸ் வந்து சேவ் ஆயிரும். இந்த இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தா என்னோட கரண்ட் பயோஸ் டைம், அதாவது நான் ஆன் பண்ணுற டைம், ஆன் பண்ணோடனே எனக்கு விண்டோஸ் லோடாக 3.6 செகண்ட்ஸ் ஆகுது. இது இப்போ இருக்க கரண்ட் டைம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த டயத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது எதுனா நம்மளோட ஓஎஸ் பூட் ஆகும்போதே நம்மளோட சாஃப்ட்வேரும் நிறைய இது பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஸ் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் நான் யூஸ் பண்ணாமையே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் உங்களுக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் எப்பயுமே உங்களோட விண்டோஸை அப் டு டேட் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.